சார் எனக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆயிடுச்சு 7 to 8 month. ஸோ என்னோடய ரிசப்ஷன் டே அன்னைக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டீல் பண்ணிகிட்ருக்காரு பார்ட்டியை பற்றி. ஸோ எப்படின்னா ஸோ லோன் ப்ரைவேட் லோன் ஆப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதிலேருந்து அமௌண்ட் எடுத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் அந்த லோனை கட்டிகிட்ருக்கோம் சார். நீங்கள் படித்தவர், அது உடனே கிடைக்கிறது அதிக வட்டிக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அது கிடைக்கல, அது வரலன்னா உங்களுக்கு இப்போ என்னென்னலாம் ஃபோன் கால் வருது அதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? இல்லை சார், கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கேன். இப்போலாம் அந்த மாதிரி இது வருது சார். கரெக்டாக கட்டிகிட்டு இருந்தாலும் வர சம்பாதிக்கிறதே கொஞ்சம், அது எல்லாமே பாதி அங்கே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஃபினான்ஷியலாக ஃபேஸ் பண்ணுறது ஃபேமிலி மட்டும்தான் சார். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவர் கேட்க மாட்டிருக்காரு. ஸ்கூல் பெல் அடித்தா எப்படி பார்ட்டின்னு சொன்ன ஓடுவார், அந்த மாதிரி தான் சார். ஸோ பார்ட்டின்னு கால் பண்ணிட்டா போதும் கிளம்பிடுவார் சார். அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிப்பாங்க. இல்லை சார், நல்லா இருக்குது பார்ட்டின்னு போகும்போது. இந்த காலகட்டத்தை கடன்லையும் குடியிலையும் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃபோட க்ரோத்தே சிக்கலாயிடாதா? செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்போ தான் சார் பண்ணேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைனில் லோன் எடுத்து குடிக்கலான்னு முடிவு பண்ணுற மனநிலை வந்துட்டாலே ஆகுது. அந்த டைம் என்கிட்ட கையில் காசு இல்லை, அப்போ பார்ட்டி தான் வைக்கக்கூடாது. இல்லை சார், அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்பட்டு யோசிச்சு கேட்குறாங்க. பாருங்க, இப்போ ஒரு கல்யாணத்தில் நமக்கு பொருளாதாரத்தில் செலவு பண்ணுறதுல ஷார்ட்டேஜ் வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம ஜென்ரலாக யார்கிட்ட கடன் வாங்குவோம்? சர்க்கிள் நம்ம சார் நண்பர்கள்ட்ட தானே வாங்குவோம். அதானே நண்பர்கள். ஆனால் நண்பன் கல்யாண செலவெல்லாம் ஆனாலும் பரவாயில்ல, கடன் வாங்கினால் அங்கே சொல்லியிருக்கணும்ல, டே ஏன்டா இவ்வளோ செலவு பண்ணி வச்சுக்க, லோன் வாங்கி இப்போ பார்ட்டி வைக்கலாம், என்னடா போச்சு, அப்புறம் கூட பார்த்துக்கலான்டான்னு சொல்லலாம். இல்லை மாப்பிள்ள உனக்கு இன்னைக்கு கல்யாணம்டா, நாங்கள் பார்ட்டி வைக்கிறோம்டானாவது ஒருத்தன் சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலாக இது ஏன் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுதா? அவருடைய கல்யாணத்துக்கு, இப்போ என்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து குடிக்கிறாங்க சார். ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, அதை வாங்கிட்டு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்கல்ல. இதே மாதிரி ஒரு கல்யாணம் விட்டு ரிசப்ஷன்லேயே மாப்பிள்ள பார்ட்டி வைக்கிறேன் இல்லையான்னு அவர் கேட்டிருப்பார். ஆமாங்க சார், பண்ணிருப்பாரா இல்லையா? இவரும் அப்போ இவங்களும் கேட்குறாங்க. அப்போ இது கிட்டத்தட்ட இது ஒரு மொய் விருந்து மாதிரி போகுது. இப்போ இதில் என்ன நட்பு இருக்குது? ஆக்சுவலாக மாப்பிள்ள நான் இருக்கேன், மாப்பிள்ள கல்யாணம் தானே, மாப்பிள்ள இந்தாடா என்கிட்ட இந்த காசு இருக்குது மாப்பிள்ள, அப்படி தானே நம்ம வீடுகள் வளர்ந்துருக்கு. இப்படி தானே நட்பு இருந்துச்சு. இதனை ஒவ்வொரு கல்யாண வீட்லையும் போய் ரிசப்ஷனில் இருந்துட்டு கடன் வாங்கியாவது பார்ட்டி வைன்னு சொல்கிறது.